ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குக்கரில் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ஜீரகமும் பூண்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். ஜீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாவை இடிச்சிட்டும் போடலாம். நான் அன்றைக்கி ஜீரகம், பூண்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இந்த சாதம் ஒன் பாட் ரைஸ் தான், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியெல்லாம் வதங்கி வர்றதுக்காக உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நான் சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சேன். இது எப்போதும் வைக்கிறதோட ஒரு பங்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு எக்ஸ்ட்ரா 2 விசில் விட்டுக்கலாம். காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கேன். காரத்துக்காக இல்லாமல் அந்த காஞ்ச மிளகா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் அதை போட்டிருக்கேன். தேவையான அளவு தண்ணி விட்டுட்டேன். அது ஒன்ஸ் பாயில் ஸ்டார்ட் ஆனோன்னே அரிசியை வடித்து வச்சுருக்கேன். அரிசியும் பருப்பும் 1 கப்பு துவரம்பருப்பு, 3 கப்பு பாயில் ரைஸ் சாப்பாட்டு அரிசி, அதையும் ஊற வச்சுட்டு வடித்து விட்டுட்டேன். குழம்புத்தூள், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க ஆரம்பித்தோன்னே விட்டு நார்மலாக விசில் விடுறதுக்கும் எக்ஸ்ட்ரா 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி நான் இது தான் செஞ்சுருந்தேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னாலும் நல்லாயிருக்கும், இல்லை சாப்பிட்றப்ப நெய் விட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வத்தல், மோர் மிளகா நம்ம இஷ்டம்தான், எது வேணாலும். நான் அன்றைக்கி வத்தல், மோர் மிளகா, ஆனியன் ரைத்தா எல்லாம் செஞ்சுருந்தேன். அன்றைக்கி லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இது தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.